ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlusலேருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற நாட் பட்ஸ் அப்படின்ற இயர்பட்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த நாட் சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சீரிஸாக லான்ச் பண்ணது தான். அதாவது ஃபஸ்ட்டு ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஈக்கோ சிஸ்டமில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நாட் பட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வரப்போகுது. செம்மையான ஒரு டிசைன், சீப்பான ஒரு ப்ரைஸ் டாக் $2600 இப்போ சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த விலைக்கு இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இது வாங்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா, யாருக்கெல்லாம் செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஆப்பிள் இயர்பாட்ஸ் மாதிரியான ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன். சோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் யாரும் இந்த மாதிரி யூஸ் பண்றது இல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டான இந்த ஸ்டெம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமா கொடுத்துருக்காங்க. டாப்லயும் பாட்டம்லயும் பாத்தீங்க அப்படின்னா 2 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே வந்து அப்படியே டச் கண்ட்ரோல் பட்டன் இருக்குது. சோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இயர்பட்ஸ் இருக்கிற ஏரியாக்கு வந்தோம்னாலும் அங்கேயும் வந்து பியானோ ஃபினிஷ் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, காதுல வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி. சோ எவ்வளவு நேரம் நம்ம வந்து காதுல வியர் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து எதுவுமே தெரியறது இல்லை. ரொம்பவே வந்து ஃபெதர் லைட்டாக வந்து இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம காதுகளுக்குள்ள ரொம்பலாம் போகிறது இல்லை, ஆனால் வந்து நல்ல ஒரு டைட்டான ஒரு சீல் வந்து கொடுக்குது. அது வெளியிலேருந்து வர நாய்ஸ் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இல்லைனா கூட பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனாக வந்து இந்த சிலிக்கான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த நாய்ஸை சப்ரஸ் மட்டும் இல்லாமல் நம்ம காதில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் டிப்ஸ் தான் யூஸ் ஆகுது. இதில் IP55 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வியர்வை பட்டாலோ இல்லை லைட்டாக தண்ணி பட்டாலோ அந்த மாதிரி இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஸோ தாராளமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லா நேரங்களையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கேஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கேஸ் தான், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து அப்படின்னா இங்கே வந்து ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இதில் சார்ஜ் ஏறுறது இது எல்லாமே நம்ம வந்து இந்த LED இண்டிகேட்டர் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே டாப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டாலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus அப்படின்ற லோகோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே இயர்பட்ஸ் கேஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது லெஃப்டா ரைட்டா அப்படின்னு நோட் பண்றதுக்கு இங்க வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இயர்பட்ஸோட மேக்னெட்டிக் ஹோல்டிங்குமே நல்லா இருக்குது. அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து கீழே வந்து விழல. ஸோ ஈஸியா வந்து மூடுறதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. கேஸ் டிசைன் நம்ம பாக்கெட்ல வைக்கிறத தவிர்த்து பார்க்கறதுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்படியே இதோட டச் கண்ட்ரோல்ஸ் வரும்போது இதுல சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா பிளே ஆர் பாஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் சாங்க்கு வந்து போகலாம். அதே நீங்க ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் போறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுல இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாம இவங்களுடைய இப்போ நீங்க OnePlus ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிலே போய் நீங்க கஸ்டமைஸான செட்டிங்ஸ் வந்து மாத்திக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹே மெலடி அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அதில் போயிட்டு இந்த ஒரு டேப்புக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வரும், இதோட சவுண்ட் குவாலிட்டி நான் கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரான சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் ஒரு OnePlus பட்ஸ் ப்ரோவோட நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் அதில் இருக்க கிளாரிட்டி இதில் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு 1500 2000 இந்த ரேஞ்சிலலாம் வித்துட்டு இருக்கிற நிறைய இயர்பட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதை விட சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எக்ஸாம்பிள் சில நெக் பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 1500 2000 சேல் பண்ணுறாங்க. ஆனால் அதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே லோவாக இருக்குது. அதோட பர்பஸ் வேற மாதிரி இருந்தால் கூட சவுண்ட் குவாலிட்டியில் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு சவுண்ட் குவாலிட்டி, பெட்டரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சவுண்ட் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இதாக தெரியும். இதோட ஈக்குவலைசரே பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இருக்குது. அதாவது பேஸ் அதிகமாகவும் ட்ரிபிள் அதிகமாகவும் இருக்குது. நடுவில் இருக்க இந்த மிட்டுக்கு வந்து பெருசாக அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த மிட்ல தான் நம்மளுடைய வோக்கல் வந்து இருக்கும். ஸோ இந்த வோக்கலோட கிளாரிட்டி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மியூசிக்கில் வந்து பார்த்தோன்னா பேஸும் ட்ரிபிளும் அதிகமாக இருந்தால கேட்கறதுக்கு நம்ம ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை OnePlus ஃபோன் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே போயிட்டு நீங்கள் இதை வந்து ஈக்குவலைசர் வந்து கஸ்டமைஸ் கூட வந்து பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் OnePlus ஃபோன் இல்லை அப்படின்னா ஹே மெலடி அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போயிட்டு இதோட ஈக்குவலைசரை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஸோ இதில் 4 மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக்ரோஃபோன்ஸ் வீதம் 4 இருக்குது. ஸோ 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங்காகவே எக்ஸ்க்ளூசிவ் மைக்ரோஃபோன்ஸும் இதில் வந்து இருக்குது. இதில் வந்து விண்ட் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வெளியில் போகும்போது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இண்டோரில் பக்காவாக இருக்குது. பைக்கில் போகும்போதோ இல்லை வந்து காற்று அதிகமாக இருக்கிற இடங்களோ இருந்தீங்க அப்படின்னா அந்த விண்டெல்லாம் கட் ஆகலை, ஏற்ற மாதிரி உள்ளவங்களுக்கு நல்லாவே வந்து ஹியர் பண்ண முடியுது. இந்த நாட் பட்ஸை ஒரு சிங்கிள் சார்ஜில் நம்மளால 7 ஹவர்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது மாதிரி 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி லைஃப் வந்து ஒரு இந்த இயர்பட்ஸில் நம்ம லூப் டெஸ்ட் மாதிரி போட்டு விட்டப்போ ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நம்மளால வந்து பேட்டரி லைஃப் நமக்கு வந்து கிடைச்சது. நம்ம சார்ஜ் பண்ணி செக் பண்ண வரைக்கும் 10 வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆகுது. இதோட ஆடியோ கோடெக்ஸை பொறுத்தவரை இதில் SBC AAC 2 ஆடியோ ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஆப்டெக்ஸ் LDAC இந்த மாதிரியான ஹை ப்ரொஃபைல் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பட்ஜெட் இயர்ஃபோன்ஸ் அப்படின்றதுனால. ஸோ லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற
அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி டால்பி அட்மாஸ், ஃபாஸ்ட் பேர் OnePlus ஃபோன்ஸோட பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் கொண்டு போயிருந்தீங்கனாலே அது ஃபாஸ்ட் பேர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேற ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து டீப்பான சிஸ்டமேட்டிக் விஷயங்கள் பண்ணியிருக்கணும். அது அவங்க ஆப் மூலமாக அந்த சப்போர்ட் வந்து பண்ண முடியாதுன்றதுனால OnePlus ஃபோன்ஸ்க்கு மட்டும் டால்பி அட்மாஸும் இந்த ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஓவரால் இந்த இயர்பட்ஸ் 2600 ரூபாய் பிரைஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2600 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இதில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஒர்த்தபிளான ஒரு ஃபீச்சர். டிசைனாக இருக்கட்டும், இதில் இருக்கிற அந்த கம்ஃபர்டபுள் ஆகட்டும், அது மாதிரி இந்த இயர் கேஸோட டிசைன், பேட்டரி லைஃப், சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணலை. அதுவே நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனலான ஒரு சவுண்ட் குவாலிட்டி, ரொம்ப சவுண்ட் கிளாரிட்டி இதில் இல்லைன்னாலும் நல்லா ஃபன் பண்ணுறவங்களுக்கு, பேஸ் அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு எல்லாருக்குமே செம்மையான ஒரு சவுண்ட் குவாலிட்டி. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மல் வயர்டு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி நார்மலான ஒரு பட்ஜெட் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் OnePlus நாட் பட்ஸுக்கு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான, நல்ல ஒரு சூப்பரான இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு OnePlus உடைய அந்த விஷயத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சந்தோஷ் தமிழோட டெக். நன்றி, வணக்கம்.